ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிரணேஷ் ஹைடெக் நர்சரி கார்டனுக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா, இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பூச்செடியில் நிறைய இருக்குது. ஓகே, அதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் செடிலாம் நிறைய விற்கிறாங்க. ஓகேங்களா, ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ், ஓகேங்களா, பிங்க் ரோஸ், எல்லோ ரோஸ். அங்கே பாருங்கள், எல்லோ ரோஸ் இருக்காங்க. இங்கே எல்லோ ரோஸ் இருக்குது. அப்படியே பாருங்கள். இங்கே ஒரு எல்லோ பூ இருக்குது. அப்புறம் உங்களுக்கு அழகு தாவரங்கள் சொல்லக்கூடிய இதெல்லாம் செடியெலாம் இருக்குது. உங்களுக்கு இங்கே வந்து மரக்கண்ணெல்லாம் கூட நிறைய இருக்குது. முக்கியமான மரங்கள்லாம், மரக்கன்று, மர விதைகள் எல்லாமே உங்களுக்கு இங்கே விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃப்ளவர் பாட்ஸ் கூட இந்த மாதிரி நமக்கு நிறைய இந்த கடையில் இருக்குது. உங்களுக்கு இவங்களே ஃப்ளவர் பாட்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. மண் கொட்டி இதில் நம்ம வந்து செடி போட்டுக்கலாம். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு புத்தர் சிலை வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர் பாட்ஸ் மண் கொட்டி, இதில் இருந்தால் மண் கொட்டி நம்ம என்ன பண்ணுவாங்க, செடி போடுவாங்க. கீழே வந்து உரங்கள்லாம் கூட வச்சுருக்காங்க. அவங்களே உர பாக்கெட்ஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது தட்டு. நமக்கு எந்தெந்த டிசைன் வேணுமோ எல்லா டிசைனும் வச்சுருக்காங்க. மாடியில் வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி கூட இருக்குது நமக்கு. இதுதான் டிசைன்ஸ் ஆஃப் ஃப்ளவர் பாட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஏதாச்சும் செடி வேணும் அப்படிங்கிறவங்க யாராவது வேணும்னா சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அப்படியே ஃபுல்லாக இன்றைக்கி எந்த காட்டலான்ட்டு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு, அதனால தான் வந்தேன் இன்றைக்கி. ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே செடிஸ் எல்லா செடியும் இருக்குது உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பில்டிங்ஸ் முன்னாடி வைப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து அழகு தாவரம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அதே மாதிரி இந்த சாமிக்கு பூ கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த பூ இருக்குது. வெத்தலை கூட போட்டிருக்காங்க. சின்ன சின்ன ஃப்ளவர் பாட்ஸ். இந்த மாதிரி செடியெலாம் கூட வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ பாருங்கள், அழகான மல்லிகைப்பூ செடி பாருங்கள், ரொம்ப சின்ன செடி அழகாக வச்சுருக்காங்க.
இதெல்லாம் வந்து உங்களுக்கு மல்லிகைப்பூ செடி, சின்ன சின்ன செடியெலாம் நிறைய இருக்கும். இது வந்து கனகாம்பரம் பூ பாருங்கள். இப்போலாம் யாரும் அதிகம் வைக்கிறது இல்லை கனகாம்பரம் பூ. இது கூட இங்கே இருக்குது. சாரி, இப்போ உங்களுக்கு மாடியில் வந்து தொங்க விடுவாங்க இல்லையா பூ செடி, அந்த மாதிரி டிசைனில் கூட இங்கே இருக்குது. ஓகேங்களா, மாடியில் தொங்க விடுற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஓரளவு நர்சரி கார்டன். இது வந்து எல்லாமே உங்களுக்கு சின்ன செடியெலாம் நிறைய விற்கிறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் செடி இதில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூடியூப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ இந்த ஒயிட் செம்பருத்தி இருக்குது பாருங்கள். ஒயிட் செம்பருத்தி செடி இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெருசு வந்திருக்கு. இங்கே பாருங்கள் வெள்ளை செம்பருத்தி. ஸோ வெள்ளை செம்பருத்தி பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ வெள்ளை செம்பருத்தி செடி கூட வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சின்ன வீடாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பூச்செடிலாம் வச்சு நம்மளால் நல்லா டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் சின்ன செடி, சின்ன பூக்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தென்னங்கன்று பருவம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் தென்னங்கன்று நல்லா பெருசாக குறுத்து விட்ருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதெல்லாம் எல்லா பக்கமும் கிடைக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் ஃபஸ்ட் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருத்துவ குணம் மிக்க செடி. இதோட இலையை சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து சளி சரியாக போயின்னு சொல்லுவாங்க. எனக்கு செடியோட பேர் மறந்துச்சு. இது கற்பூரவள்ளி செடி உங்களுக்கு. இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஆலமரம்லாம் கூட இருக்குது. உங்களுக்கு ஆலமரத்து விதை. இது வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம். ஓகேங்களா, ஆலமரத்து கன்று உங்களுக்கு விளைய வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள் பட்டையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மாங்கன்று. இங்கே மாங்கன்று இருக்குது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் மாங்கன்று சின்ன இதுலேருந்து அப்படியே வளர்த்து இவ்வளோ பெருசு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வாழைக்கன்று. இங்கே வாழைக்கன்று வச்சுருக்காங்க. எல்லா செடியும் வந்து சின்னதாக வச்சுருக்காங்க உங்களுக்கு. இல்லைங்க, வாழைக்கன்று சின்னதுலேருந்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே 2-3 செடி வச்சுருக்காங்க. அப்படியே பாருங்கள். இது ஆக்சுவலி போன மாதமே எடுக்கலான்னு பார்த்தா டைமே கிடைக்கல. இன்றைக்கி தான் சரி சண்டே எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். இங்கே பாருங்கள் உங்களுக்கு மாதுளம்பழ செடி. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் மாதுளம்பழ செடி. இதுதான் உங்களுக்கு மாதுளம்பழ செடி சின்னதாக இருக்குது பாருங்கள். ஒரு அழகாக பூ விட்டுருக்கு மாதுளம்பழ செடி. இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, மாதுளை செடி. இது உங்களுக்கு மாங்கன்று. இங்கே பாருங்கள் மாங்கன்று பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. மாங்கன்று நீளமாக இருக்குது, தலை இந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்ககிட்ட எல்லா செடியும் மேக்ஸிமம் இருக்குது. ஆலமரம், அரச மரம்,
அப்புறம் மாங்கன்று, கொய்யாக்கன்று, பூச்செடி, அழகு தாவரங்கள், இந்த மாதிரி வந்து மரக்கன்று. ஓகேங்களா, எனக்கு நிறைய செடி இங்கே இருக்குது, பேர் தெரியல, நீங்கள் பாருங்கள். அதுக்கு தான் உங்களுக்கு அப்படி நிறைய காட்டினேன் அப்படின்ட்டு வந்தேன். இது என்ன செடின்னு தெரியல. இது வந்து எலுமிச்சம்பழம் செடின்னு நினைக்கிறேன். எலுமிச்சம்பழம் செடிங்க. நீங்கள் பாருங்கள், எலுமிச்சங்கன்று செம்மையாக வாசம் வருது உங்களுக்கு. இங்கே பாருங்கள், எலுமிச்சம்பழம் செடி வாசம் அப்படியே செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த தலையை இப்படி பிச்சு இப்படி சும்மா இப்படி தேய்ச்சி இப்படி மோந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசம் அடிக்குது உங்களுக்கு. இங்கே பாருங்கள், சும்மா லைட்டாக இப்படி கிள்ளி இங்கே பாருங்கள், இது அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது. நல்லா எலுமிச்சம்பழம் ஸ்மெல். அப்பா, இங்கே பாருங்கள், காட்டுறேன். இது சும்மா இப்படி தேய்ச்சி இந்த கையை இப்படி ஸ்மெல் பண்ணினாவே பயங்கரமாக வாசம் வருது. மாங்கன்று பெருசாக வந்திருக்கு. இது பாருங்கள், இங்கே ஒரு பூச்செடி வச்சுருக்காங்க. இது என்ன பூன்னு தெரில. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாஞ்செடி, இந்த எலுமிச்சம்பழம் செடி தான் ரொம்ப அப்படியே நல்லாயிருக்கு. அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு செடி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பில்டிங்ஸில் பார்த்துருப்போம் நம்ம. ஓகேங்களா, இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக விட்டுருக்கு எலுமிச்சம்பழம் செடி. இங்கே இடையில இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது மருதாணி. சரிங்களா, இங்கே பாருங்கள் மருதாணி. இது வந்து மருதாணி சின்ன சின்னதாக இருக்கும். இது மருதாணி. இதுக்கு இடையில வந்து ஒரு செடி இதுக்குள்ளே பூந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சஞ்செடி. சரிங்களா, இங்கே பாருங்கள். அது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகு தாவரம். அடுத்து இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் ஃப்ளவர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாடி வீட்டு முன்னாடி நமக்கு நிறைய வளர்ந்துருக்கும். ஓகேங்களா, இது வந்து பேர் டக்குன்னு தெரியல, எனக்கு வந்துச்சு. சின்ன வயசில் எல்லா பேரும் ஞாபகம் இருந்துச்சு. இப்போ நிறைய வந்து பேர் வந்து சொல்கிறதே யூஸ் பண்ணுறதே இல்லைங்களா, எல்லாம் மறந்து போச்சு. சப்பாத்தி கல்லி கூட வச்சுருக்காங்க. ரோஸ் செடி பாருங்கள், அழகாக இருக்குது. ரோஸ். ஸோ வேப்பங்கன்று கூட எங்கிட்ட இருக்குது. வேப்பங்கன்று எல்லா பக்கமும் கிடைக்கும் உங்களுக்கு, நான் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், எங்களுக்கு ஸ்வீட் செரி அவங்களே எழுதி வச்சுருக்காங்க. ஸ்வீட் செரி செடி. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான பழம் நமக்கு. அடுத்து இங்கே பாருங்கள், மேங்கோ ட்ரீ, பங்கனவள்ளி. இங்கே பாருங்கள், பங்கனப்பள்ளி மேங்கோ ட்ரீ. ஓகேங்களா, மேங்கோ செடி கன்று, மேங்கோ கன்று உங்களுக்கு. பங்கனப்பள்ளி நிறைய இருக்குது. அல்போன்ஸா இருக்குது. அங்கே பாருங்கள், அல்போன்ஸா. ஓகே, பங்கனப்பள்ளி. இது பங்கனப்பள்ளி உங்களுக்கு. ஓகே, பங்கனப்பள்ளி. அல்போன்ஸா பாருங்கள். இங்கே பாருங்கள் உங்களுக்கு அல்போன்ஸா ட்ரீ, அல்போன்ஸா மேங்கோ கன்று. ஓகேங்களா, அல்போன்ஸா மேங்கோ. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான பழம் உங்களுக்கு வந்து சீசன் இல்லைன்னா வந்து அல்போன்ஸா மாங்காய் இதெல்லாம் மாம்பழம்லாம் வாங்கி சாப்பிட்றது எல்லாமே பார்த்திங்கன்னா மாங்கன்று தான் உங்களுக்கு. எல்லாமே எழுதி விட்டுருக்காங்க. பங்கனப்பள்ளி நிறைய இருக்குங்க பாருங்கள், பங்கனப்பள்ளி மேங்கோ கன்று. மேக்ஸிமம் நிறைய பங்கனப்பள்ளி தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், வாட்டர் ஆப்பிள் ரெட்டு. ஓகேங்களா, ஆப்பிள் செடி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பக்கம் உங்கள் ஏரியாவில் வருது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் வைங்க. ஓகே, தாராளமாக. வாட்டர் ஆப்பிள் ஒயிட். வாட்டர் ஆப்பிள் ஒயிட்டு. ஓகேங்களா, வாட்டர் ஆப்பிள் செடி கூட இங்கே இருக்குது நமக்கு. அப்பா, சார் வாங்க.